இப்போது ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வியை பார்த்தீங்கன்னா, பூர்வ ஜென்ம கர்மா அப்படிங்கிறது எனக்கு இருக்குதா என்னுடைய ஜாதகத்தில்? அது எப்படி எனக்கு என்னுடைய ஜாதகத்தை தாக்கம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரகசிய உண்மை நண்பர்களுக்கு வணக்கம். என்னோடய பேர் உமா வெங்கட், அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர். நான் கேரளா திருவனந்தபுரத்தில் இருக்கேன். பூர்வ ஜென்மம்னு ஒன்று இருக்குதான்னு நான் உங்கள்கிட்ட கேட்பேன். ஏன்னா ஒரு ஜென்மம் எடுக்கணும்னா 7 ஜென்மங்கள் கடந்து தான் மனித ஜென்மமாக உருவெடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வரலாறு. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி அப்புறமாட்டி தேவராய் மனிதராய் அப்படிங்கிறது எடுக்கிறோம். நம்ம பல்லசுரராய் மனிதராய் தேவராய், மனிதனுக்கு அப்புறமாட்டி தான் நம்ம தேவருக்கே போகிறோம். ரைட்டுங்களா? இத்தனை ஜென்மங்களை கடந்து தான் நம்ம மனுஷ ஜென்மம் அப்படிங்கிறது எடுக்கிறோம். முதல்ல ஊர்ந்து வரோம், செடியாக இருக்கிறோம், கொடியாக இருக்கிறோம், பாம்பாக இருக்கிறோம், நடக்கிறோம், தவழ்கிறோம். அதுக்கப்புறம் தான் மனுஷராக ரூபம் எடுக்கிறோம். இப்போ போன ஜென்மம் அப்படிங்கிற ஒன்று இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. எல்லாருமே போன ஜென்ம கர்மா, போன ஜென்மத்தில் உள்ள தாக்கம், நீங்கள் போன ஜென்மத்தில் வந்த பாபம், முன் ஜென்மம் செய்த வினை நிறைய சொல்கிறீங்க. முன் ஜென்மத்தை போய் நீங்கள் யாராட்டி பார்த்துருக்கீங்களா? யாராட்டி உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்குறாங்களா? ஒரு கேள்வி. அப்படி ஒரு ஜென்மம் இருக்குதா? அதை பார்த்தவர்கள் யார் சொல்லுங்கள். இப்போது இந்த தேடை ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லுவாங்க சிலர். அது அவங்களுக்கு அடுத்து நிகழக்கூடியதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை தவிர அடுத்த கடந்த காலங்களில் நான் போய் பார்த்துட்டு வந்தேன்னு யாருமே சொல்லலைங்க. ஆதாரபூர்வம் அப்படிங்கிறது அங்கே கிடையாது. முதல்ல நம்ம உணரணும். அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட 1க்கு 2 தடவை கேளுங்க. ஒரே கேள்வியை மாற்றி மாற்றி கேளுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பூர்வ ஜென்மம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கடந்து வந்த காலங்கள், நீங்கள் கடந்து வந்த காலங்களில் செய்த வினை பயன் கர்மா அப்படிங்கிறது தான் உங்களுடைய தாக்கம். நம்ம இதுக்கு முன்னாடியே கர்மாவை பற்றி பேசியிருப்போம். கர்மா அப்படிங்கிறது என்னது? கடந்த காலங்களில் நீங்கள் செய்ததோட வினை இன்று பயனாகவும் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையாகவும் தான் உங்களுக்கு இருக்கும். கடந்த ஜென்மத்தில் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கடந்து வந்த காலங்களில், இப்போது நீங்கள் பிறந்ததுலேருந்து இப்போ உங்களுக்கு ஒரு 60 வயசுனா, இந்த 60 வயசு வாழ்க்கையில் நன்மைகள் மட்டுமே செய்திருந்தீங்கன்னா, யாரையுமே நோகடிக்காமல், எந்த ஒரு தவறுகளுக்கும் ஈடிழைக்காமல், எந்த உயிரையும் எடுக்காமல், இல்லைனா யாருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ்ந்திருந்தீங்கன்னா உங்களுடைய கர்மா நல்ல கர்மாவாக உங்களை சேரும். உங்களைன்னா உங்களுக்கு கிடையாது, உங்களுடைய ஜென்ரேஷனுக்கு. உங்கள் பேரன் அவங்களுடைய பேரன் அவங்களுடைய பேரனுக்கு கிடையாது. நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அது கொடுக்கும். நல்லதாக இருந்தால் அவங்களுடைய நல்ல வாழ்க்கை முறையில் அதை வாழ்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுக்கும். நம்ம தீய கர்மா நிறைய செஞ்சுருந்தோன்னா, அதாவது நம்ம வாழ்க்கை பயணத்தில் கெட்டது மற்றும் நிறைய செஞ்சுருந்தோன்னா, அந்த தீய கர்மா மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். நான் என் மகனுக்கு திருமணம் ஆகாமலையோ, இல்லைனா அவங்களுக்கு திருமணமாகி அவங்களுக்கு ஒரு பேர குழந்தை பிறந்து அவங்களுக்கு உடல் நலமோ மனநலமோ சரியில்லாமல், இல்லைனா அவங்களுக்கு ஏதாட்டி ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியது, அவங்க பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, இதுதான் அவங்களுடைய கர்மா. நீங்கள் கடந்து வந்த காலங்களில் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது தான் நல் கர்மாவாகவும் தீய கர்மாவாகவும் உங்களுக்கு தெரிகிறது. அதுக்கு அவன் முன்னாடி செய்த பயன், முன் ஜென்மத்தில் போய் செய்த வினை அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. அதற்கு ஆதாரம்னு ஒன்று இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் முதல்ல கேட்கணும். நீங்கள் யாராட்டி என்னுடைய ஜாதகத்தில் என்கிட்ட கேட்பாங்க, இந்த பித்ருக்கர்மா இருக்குது, பித்ருக்கர்மாவால் நான் எப்படி இது பண்ண முடியும்? நாங்கள் பித்ருக்கர்மா அப்படிங்கிறது, அந்த கர்மா அப்படிங்கிற வார்த்தையே விளக்குங்கன்னு தான் சொல்லுவேன் அவங்கள்ட்ட. பித்ருக்கர்மான்னு ஒன்று இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்களா? முன்னோர்களுடைய வழிபாட்டு முறைகள், முன்னோர்களுக்கு அந்த காரியம் செய்யக்கூடியது உங்கள் ஜாதகத்தில் தடைப்பட்டு இருக்கிறது. உங்கள் ஜாதகத்தில்னா உங்கள் அப்பா அம்மா மூலமாக அது தடையாக இருக்கிறது. அவங்க தந்தை வழி தான் உங்களுக்கு இருக்கும் கர்மா அப்படிங்கிறதே. அந்த அப்பாவால் அதை தடைப்பட்டு தான் காமிக்குது. அதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க அப்படிங்கிறதான் அவங்கள்ட்ட சொல்லக்கூடியது. ஏன்னா இப்போ எங்கள் அப்பா எங்கள் அப்பா எங்கள் தாத்தாவுக்கு சாப்பாடு போடலை அப்படின்னா நான் போட்டுட்டு போகிறேன், எங்கள் தாத்தா சந்தோஷப்பட்டுட்டு போகிறாரு, அதுதானே பித்ருக்கர்மா. இப்போ ஒரு அப்பா ஒரு பையனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதும் ஒரு பேரன் ஒரு பையனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. கரெக்டுங்களா?
என் மகன் வாங்கி கொடுக்கறத விட என் பேரன் வாங்கி கொடுக்கறதுங்கிறது தான் அந்த தாத்தாவுக்கு சந்தோஷம். அதை செய்யுங்கன்னு தான் சொல்லுவேன். கர்மா அப்படிங்கிறத தயவுசெய்து யாருமே யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். ஜாதகத்தில் சில கிரகங்கள் நம்ம பிறந்த போது, நீங்கள் வந்து அதை வளர்ந்து வந்ததுன்னு சொல்ல முடியாது, பிறந்த போது நம்ம செய்யக்கூடிய சில கர்மாக்கள் அப்படிங்கிறது அங்கே குறிகாட்டும். நான் என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன செயல்கள் செய்யணும், எந்த காலகட்டத்தில் அது வழிகாட்டும், எந்த காலகட்டத்தில் எனக்கு அது பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கர்மா. அதுதான் என்னுடைய ஜாதகம். அதைத்தான் நாங்கள் அக்ஷய லக்ன பദ്ധதியில் இந்த காலகட்டங்களில் இந்த செயல் செய்யாதீங்க அப்படின்னு. உதாரணம் சொல்ல போனோம்னா, இப்போ வந்து சிலருக்கு கை மாத்தா பணம் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு 3-6 சம்மந்தப்பட்டிருக்கும், 3-8 சம்மந்தப்பட்டிருக்கும். நீங்கள் பிறந்த குழந்தைக்கு அந்த ஜாதகத்தில் 3-6 சம்மந்தப்படுது, 3-8 சம்மந்தப்படுது, பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாதுன்னு அந்த குழந்தை 10 வயசுலேருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் சொன்னால் அது தகுமா? கிடையாது. இன்றைய அக்ஷய லக்ன பദ്ധதியில் இன்னைக்கு வளரும் லக்னத்திற்கு இந்த காலகட்டங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கு பிரச்சனைகளையும் அவமானங்களையும் கடன்களையும் ஏற்படுத்தும்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரு தகுந்த செயல் தகுந்த காலகட்டத்தில் தான் நடக்கும், அதுக்கு முன்னாடி நடக்காது. அப்போ ஏன் பிறந்த ஜாதகத்தை வச்சு ஒரு பலன் பார்க்குறீங்க அப்படிங்கிற கேள்வி. அதே மாதிரி இந்த கர்மா கழியக்கூடிய காலம், அதற்கு உங்களுக்கு தசாபுக்தி உங்களுக்கு கணக்காக இருக்குதா? கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ஏதுவாக இருக்குதா? சொல்லுங்க. பரிகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருமே பண்ணுறீங்க. உங்கள் ஜாதக அமைப்பின்படி பரிகாரத்திற்கு ஏற்ற காலமா அப்படிங்கிறத நீங்கள் கேட்கணும். இதை நான் இந்த காலகட்டத்தில் செய்யலாமா? பரிகார கிரகங்கள் என்னது உங்களுக்கு தெரியுமா? கர்மா அப்படிங்கிறது சொல்கிறீங்க. எந்த கர்மா அப்படிங்கிறது உங்களை தாக்குறது, அதற்கு ஆதாரம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி முன் வைக்கணும். நிறைய பேர் கேட்குறதே கிடையாது. ஏன் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் வந்து இந்த ஒரு செயலை செஞ்சேன், நான் பணம் இழந்தேன், இந்த கோவிலுக்கு போனேன், எனக்கு கர்மா தேரலை. ஒரு நண்பர் வந்து ஒரு பேஜ் PDF ஃபுல்லாக அனுப்பிச்சி வைக்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இத்தனையும் நான் கர்மா வகைகள் அப்படிங்கிறது சொன்னாங்க. நான் காசி ராமேஸ்வரம் போய்கிட்டு எல்லா பரிகாரமும் பண்ணி இத்தனை பணம் அப்படிங்கிறது இழந்திருக்கேன். ஆனால் இன்றளவிலும் எனக்கு ஜாதகம் பார்க்கக்கூடிய ஜாதகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய கர்மா இன்னும் தீரல அப்படிங்கிறாங்க. அப்போ எதுதான் கர்மா, நான் என்ன தான் பண்ணணும்? அந்த கேள்விக்குண்டான பதில் அப்படிங்கிறத இங்கே முன்வைக்கிறேன். நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு என்ன கர்மா இருக்குது, நீங்கள் என்ன கர்மாவை வாங்கிட்டு வந்தீங்க, கர்மாங்கிற ஒரு கேள்வி இருக்குதா, முன்ஜென்மம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதை வைத்து விட்டு அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். நான் சொல்வது என்னென்னா, சுய பரிகாரம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஈஸி, அதுதான் பலிக்கும். என்னுடைய உடலை வருத்தி கொண்டு நான் சுயமாக என்னை உணர்ந்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் இன்றளவில் வெற்றி பெறக்கூடியது. ஒரு மௌன விரதம் இருக்கணும் அப்படின்னா ஒரு மௌன விரதம் இருக்கணும். ஒரு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது, வாரத்தில் ஒரு நாள் விரதம் இருக்கணும்னா அது விரதம் இருக்கணும். அதுதான் பரிகாரம். நான் கோவிலில் போய் செஞ்சுட்டு வரேன், எனக்கு வீடு கட்டுற யோகம் இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வேலைக்கு போக மாட்டேன், வருமானம் பண்ண மாட்டேன், ஆனால் இருக்கிற பணத்தை கரைச்சிட்டு எனக்கு வீடு கட்டும் யோகம் இருக்குது, கோடீஸ்வரனாக யோகம் இருக்குது, என்னோட ஜாதகத்தில் இருக்குன்னா எங்கே ஆக்டிவேஷன் ஆகும்னு கேட்குறேன். சிலர் வந்து கேட்பாங்க, திடீர்னு உயரக்கூடிய ஜாதகம் என்னுடைய ஜாதகமானு. அதற்கு உழைப்புன்னு ஒன்று வேணும், அது நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்குறேன். அவங்க அதை நினைக்கவே மாட்டாங்க. தொழிலை பற்றி சிந்தனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடாது. வேலை தான் உங்களுடைய பாக்கியம். வேலை பார்க்குறீங்களான்னா தொழில் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. 10 லட்சம் கடன் வாங்குவாங்க, 15 லட்சம் கடன் வாங்குவாங்க, 25 லட்சம் கடன் வாங்குவாங்க, 50 லட்சம் கடன் வாங்குவாங்க. 1 கோடி ஆன பிறகு வந்து கேட்குறீங்க நீங்கள் கேள்வி. அந்த 10 லட்சம் கேட்கும் போதே ஒரு ஜாதகர்கிட்ட எனக்கு தொழில் செய்வதற்குண்டான யோகம் இருக்கா, அதுதாங்க கர்மா. அந்த 10 லட்சத்துக்கு யோகம் இருக்குன்னா 1 வருஷத்தில் அந்த கர்மா தான் உங்களை கூட்டி கொண்டு அங்கே உட்கார வைக்குது. நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், உங்களுடைய மனம், உங்களுடைய சிந்தனைகள் தான் அந்த இடத்துல வந்து உங்களை நிற்க வைக்குது. அதற்காக தான் இன்னைக்கு எல்லாருமே ஜாதகம் பார்க்குறாங்க, யாருமே ஜாதகம் பார்க்காம இல்லை. ஆனால் தகுந்த காலத்தில் ஜாதகம் அப்படிங்கிறத பார்த்து ஒரு செயல் செய்யணும். இப்போ திருமண பொருத்தம் பார்க்குறாங்க. உதாரணமாக கல்யாணம் பிடிச்சிருச்சு, கல்யாணம் பண்ணுறோம். இன்றைய அக்ஷய லக்னத்திற்கு இந்த பெண்ணிற்கும் இந்த வரக்கூடிய அந்த வரனுக்கும் பொருத்தம் இருக்குதான்னு பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. அட்லீஸ்ட் திருமண வாழ்க்கை ஒரு 10 வருடம் இல்லைனா ஒரு குறைந்தது 5 வருடமாவது அந்த 2 பேரும் ஒன்று போல போகக்கூடிய ஒரு ஜாதகமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதை எப்படி பார்க்க முடியும்? இன்னைக்கு வந்து கோச்சார கிரகங்களை வைத்தும் இன்றைய அக்ஷய லக்னம் என்னது, என்னுடைய பிறப்பு லக்னத்திலேருந்து இன்னைக்கு எனக்கு அக்ஷய லக்னம் என்னது, அந்த லக்னத்திற்கு எனக்கு திருமணத்திற்குண்டான யோகம் எந்த காலம், அந்த வரக்கூடிய வரன் வந்து திருமணத்திற்கு ஏற்றவங்களா, என்னுடைய வாழ்க்கையிலே வழி நடத்தி செல்லக்கூடியவரா, அவருடைய ஜாதகத்திலும் இதே அமைப்பு இருக்கிறதா, எனக்கு பிரச்சனையாகும்போது அந்த பையனோட ஜாதகம் சப்போர்ட் பண்ணுதா, அந்த பையனுக்கு பிரச்சனையாகும்போது என்னுடைய ஜாதகம் சப்போர்ட் பண்ணுதா, இப்படி தான் பார்ப்போம். 2 ஜாதகமும் ஒன்று போல் இருக்குமானா கண்டிப்பாக யாருக்குமே இருக்காது. அது ஒன்று போல் இருக்கிறதுன்னு சொல்கிறது போய்.
2 பேரையும் சப்போர்ட் பண்ணி போகக்கூடிய ஜாதகங்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிகம். இதை வந்து அக்ஷய லக்ன பத்ததியில் ஏஎல்பி திருமண பொருத்தம் அப்படிங்கிற சாஃப்ட்வேரே இருக்குது. இதை வந்து நான் இல்லை, நீங்களே வாங்கி பார்த்துக்கலாம். அதுக்கு உங்களுக்கு ஒரு 5 கோலம் போட்டிருப்பாங்க. பையன் நல்லா இருக்கிறானா, பொண்ணு நல்லா இருக்கிறானா, பையன் பேடாக இருக்குதா, பொண்ணுக்கு பேடாக இருக்குதா, 2 பேரும் ஒத்து போகுமா அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. கடைசியில் திருமணம் நடக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறத திரு பொதுவுடைமூர்த்தி சார் தனியாக சாஃப்ட்வேரே போட்டிருக்காங்க. யார் வேண்டுமானாலும், அதாவது திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் அதற்கு கீழே விரிவான விளக்கம் அப்படிங்கிறது கொடுத்து போட்டிருக்கு. அதை வச்சு நீங்கள் பார்த்துருக்கலாம். லக்னமும் பொருந்தினா போதும், ராசியும் பொருந்தினா போதும், கல்யாணம் தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி கிரகங்கள் அப்படிங்கிறது அமர்ந்திருக்கிற நிலைகள், இந்த பொண்ணுக்கு இந்த பையன் சப்போர்ட் பண்ணுவானா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். பார்த்துட்டு திருமணம் பண்ணால் போதும். ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், திருமணம் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கர்மா, அந்த கர்மா தான் வேலை பார்க்குது. நீங்கள் போய் பார்த்தீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். நண்பர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்லக்கூடியது கர்மா அப்படிங்கிறது எந்த இடத்துல வேலை பார்க்கும், எந்த காலகட்டத்தில் வேலை பார்க்கும். ஏன்னா 4 வயசு பொண்ணுக்கோ 5 வயசு பொண்ணுக்கோ நம்ம திருமண பொருத்தம் பார்க்கறது கிடையாது. 22 வயசுலேயும் தான் திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்போ ஒரு செயலை தகுந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி தான் உங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறது ஏஎல்பி மெத்தடில் பாருங்கள், தகுந்த முறையில் திருமணத்திற்கு உதவுமா, இல்லைனா கர்மா கழிப்பதற்குண்டான காலமா. இந்த கர்மாவை பற்றி கேட்கக்கூடிய ஜாதகர்கள் எத்தனை வயதுன்னு சொல்லுங்கள் பார்ப்பலேன். நீங்களே எனக்கு இந்த கர்மா இருக்குதான்னு இந்த வீடியோவை பார்க்குறீங்க, இல்லைனா இதை நீங்கள் உணர்றீங்க. உங்களுடைய லக்னம் 4லேருந்து 5 லக்னம் வரைக்கும் போயிருக்கணும். இல்லைனா உதாரணமாக 40லேருந்து 50 வயசுக்குள்ளே உங்களுடைய வயது அப்படிங்கிறது இருக்கணும். அப்போ தான் இந்த கர்மாவை பற்றி கேள்விங்கிறது உங்களுக்கு வரும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு லைஃபு. ஒருத்தங்களை 10 வயசில் கர்மாவை பற்றி கேட்க மாட்டான், 10 வயசில் தன்னை பற்றி மட்டும்தான் கேட்பான். 20 வயசில் படிப்பை பற்றியும் வருமானத்தை பற்றியும் தான் கேட்பான். 30 வயசில் நான் என்ன முயற்சி பண்ணால் எனக்கு வீடு கிடைக்கும், எனக்கு என்ன வேலை கிடைக்கும், நான் எப்படி செட்டில் ஆகுவேன்னு திட்டமிடுதலை பற்றி தான் கேட்பான். 40 வயசில் அவன் எப்போ வீடு வாங்குவான், அவன் எப்போ வண்டி வாங்குவான், அவன் எப்போ செட்டில் ஆகணும்னு தான் கேட்பான். 50 வயசில் மட்டும்தான் தன்னுடைய என்ன கேட்பான், குலதெய்வத்தையும் தன்னுடைய கர்மாவையும் தன்னுடைய குலதெய்வத்தையும் தன்னுடைய பூர்வீகங்களையும் தேடக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது 40லேருந்து 50 வயசு வரைக்கும் தான். அப்போ தான் இந்த கேள்விங்கிறது வரும். இதைத்தானே உங்களுக்கு பொதுவுடைமூர்த்தி சார் ஏஎல்பி மெத்தட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு இந்த காலகட்டத்தில் தான் இந்த கேள்விகள் அப்படிங்கிறது வரும், இதை அனுசரித்து வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்கிறாங்க. எல்லா நாள்லையும் பயப்பட வேண்டாம். 60 வயசில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, கால் வலி உடைய போகுது அப்படின்னா 20 வயசு வேணுலே யாருமே பயப்பட மாட்டாங்க. 60 வயசுல தான் அந்த சிந்தனைகள் அவங்களுக்கு வரும். உண்மையிலேயே அதுதானே ஜாதகம். அப்போ உங்களுக்கு அங்கே ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வருது, அதை உணர்ந்து பயப்படணும். கர்மா அப்படின்னு இருக்குதான் அப்படின்னா நீங்கள் செய்து வந்த கடந்து வந்த காலங்களில் செய்த நல்வினைகள் மட்டுமே உங்களுக்கு கர்மாவாக வந்து சேரும். நான் நிறைய சாப்பிட்றேன், இல்லைனா நான் சாப்பிடாமல் இருக்கேன், எனக்கு ஒரு சர்ஜரி நடக்குது, இது கர்மா கிடையாது, என்னுடைய உணவுகளை தவிர்த்ததுனால் எனக்கு ஏற்படக்கூடிய ஒரு விளைவு. என் மனைவியை நான் பத்திரமா பார்த்துக்கல, நான் அவங்கள உதாசீனப்படுத்தினேன், என்னுடைய மனைவி என்னை விட்டு போகிறாங்க, அந்த பாசம் பற்றுதல் என்னிடமிருந்து அவங்களுக்கு கிடைக்கல, அப்போ அவங்க 2ஆம் திருமணத்தை தேடி போகிறாங்க, இதுதானே கர்மா. அப்போ அந்த பட்டப்பின் திருந்துவேன்னு சொல்லிட்டு ஐயோ மனைவி போயிட்டாங்களே, அப்போ நான் இன்னொரு தடவை மனைவி கிடச்சதுன்னா சேர்ந்து வாழலாம், அது உங்களுக்கு செகண்ட் மேரேஜுக்குன்னு ஆக்டிவேஷன். இதுதானே கர்மா. அப்போ நீங்கள் வந்த பாதைகளில் கரெக்டாக இருந்திருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முன்ஜென்ம கர்மா இருக்குதா, முன்ஜென்மம்னு ஒன்று இருக்குதா, அதில் கர்மா நான் என்ன பண்ணேன், அதில் இத்தனையாக மூட்டை கட்டி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கர்மாவை பற்றி பேசணுன்னா நிறைய பேசலாம். மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம். நன்றி.